Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல engineering காலேஜ்ல படிக்கிறவங்களுக்காக engineering mathematicsல Laplace transformக்கு கண்டினியூஸா வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கேன். சிலபஸ் ஆர்டர் படி கொடுத்துட்டே இருக்கேன். கண்டினியூஸா நம்ம சேனலை வாட்ச் பண்ணீங்கன்னா engineering mathematics 2 ஈஸியா ஓவர்கம் பண்ணிடலாம். சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணுங்க. பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் ரிசல்ட், முக்கியமான ரிசல்ட் என்னன்னா L of t power n is equal to n factorial by s power n plus 1. L of t power n equal to n factorial by s power n plus 1. இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் எல்லா ப்ராப்ளத்தையுமே நம்ம போட போகிறோம். சரியா? n factorial by இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க. L of 1 ஆக்சுவலா இது என்னன்னா L of t power 0. L of t power 0. L of t power 0 அப்படின்னா நம்மளுக்கு வந்து n வந்து 0. அப்ப 0 factorial by s power 0 plus 1. 0 factorial 1 s power 0 plus 1 னா நம்மளுக்கு s வந்துரும். சரிதானா? 1 by s. அடுத்தது L of t. L of t na t power 1. அப்போ 1 factorial by s power 1 plus 1 equal to 1 by s square. அடுத்தது L of t square. T square na 2 factorial by s power 2 plus 1. அப்போ 2 by s cube. அடுத்தது L of t power 3. அப்படினா 3 factorial by s power 3 plus 1. அப்போ 6 by s power 4. 3 factorial na 1 2 3 அது வரைக்கும் மல்டிப்ளை பண்ணணும். என்ன நம்பர் இருக்கோ அது வரைக்கும் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 6. அடுத்து பாத்தீங்க fifth one பாத்தீங்கன்னா L of root t போட்டுருக்கு. root t னா என்னது? t power 1 by 2. t power என்னது? 1 by 2. இதுல n factorial நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு விதமா எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா gamma n plus 1 by s power n plus 1. அப்ப இதுல n equal to நம்மளுக்கு என்ன வரும்? 1 by 2 வரும் இல்லையா? ஏன்னா ஃபேக்டோரியல் வந்து நம்மளுக்கு இன்டிஜர்ஸ்க்கு மட்டும் தான் போட முடியும். அப்ப t power 1 by 2 னா 1 by 2 plus 1 by s power 1 by 2 plus 1. அப்போ gamma n plus 1 equal to n gamma n. அதே மாதிரி gamma 1 by 2 equal to root pi. இதெல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. சரியா? அப்ப gamma n plus 1 equal to n gamma n னா 1 by 2 gamma 1 by 2 by s power எவ்வளவு? 3 by 2. 1 by 2 plus 1 1 and a half equal to gamma 1 by 2 எவ்வளவு? root pi. அப்ப root pi by 2 into s power 3 by 2. 2 into s power என்னது? 3 by 2. சரியா? அடுத்தது பாருங்க L of 1 by root of t கொடுத்திருக்கு. அடுத்து என்ன கொடுத்திருக்கு? L of ஐயோ ப்ராப்ளத்தை அடிச்சிட்டேனே, என்னன்னு பார்த்து எழுதிக்கலாம். L of அடுத்த ப்ராப்ளம் L of 1 by root t. sixth L of t power எவ்வளவு? minus 1 by 2. அப்ப இதே ஃபார்முலால போடும். gamma n plus 1. n வந்து எவ்வளவு? minus 1 by 2 plus 1 by s power minus 1 by 2 plus 1. 1 minus 1 by 2. 1 minus half எவ்வளவு? half. இல்லையா? அப்ப 1 by 2 by s power 1 by 2. gamma 1 by 2 எவ்வளவு? root pi. அப்ப root pi by root s. அதாவது root of pi by s. root of எவ்வளவு? pi by s. சரிதானா? அடுத்த ப்ராப்ளம் நெக்ஸ்ட் செவன்த் ஒன் வந்து L of a plus b into L of t plus c into L of 1 by root of t. சரியா? எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இது எப்படி? L of 1 plus b into L of t plus c into L of 1 by root t. L of 1 எவ்வளவு? நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துல கண்டுபிடிச்சோம். 1 by s. அப்ப a by s plus b by s square
plus c into L of 1 by root t இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளவு root of pi by s. சரிதானா? root of pi by s. சரியா? அடுத்த ப்ராப்ளத்தை கொஞ்சம் செக் பண்ணிக்குவோமா? இது அழிச்சிட்டேன் போட்டு 5 minus 3t minus 2 e power minus 2 e power minus t minus 2 e power minus t. இதுல 7 e power 2t plus 9 e power minus t plus 5 cos t plus 7t cube plus 7t cube plus 5 cos 3t plus 2. அவ்வளவு. அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். இதெல்லாம் 7th 8th one. L of 5. L of 5 நம்ம எப்படி எழுதலாம்? 5 into L of 1 minus 3 into L of t minus 2 into L of e power minus t. சரியா? அப்ப 5 into L of 1 என்னது 1 by s minus 3 into L of t எவ்வளவு? t வந்து 1 by s square minus 2 by s plus 1. L of e power minus at equal to 1 by s plus a. சரியா? அப்ப 5 by s minus 3 by s square minus 2 by s plus 1. 2 by s plus ரைட்டா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நேரா ஆன்சர் போட்டுட்டே வந்துடலாம். அடுத்தது பாருங்க 9th ஒன்ல 7 L of 2t e power 2t plus 9 L of e power minus 2t plus 5 L of cos t plus 7 L of t cube plus 5 L of cos 3t plus 2 into L of 1 equal to இனிமே அப்படியே நேரா எழுதிடலாம். L of e power at எவ்வளவு? e power at 1 by s minus a. L of cos at equal to s by s square plus a square. L of sin at equal to 1 a by s square plus a square. சரியா? ரைட்டா? அவ்வளவுதான். போடலாமா? 7 into e power 2t na s minus 2 plus 9 into 1 by s plus 2 plus 5s by 5 into s by s square plus 1. சரியா? L of cos at வந்து s by s square plus a square. a வந்து இங்க என்னது 1. சரியா? plus 7 into L of t power 3. அப்ப 3 factorial by s power 3 plus 1 plus 5 into இது என்னது L of cos 3t இந்த இருக்கு. L of cos 3t வந்து s by s square plus 9 plus 2 into L of 1 வந்து 1 by s. இது என்ன வரும்? 6 by s power 4. 6 by s power 4. அவ்வளவு. சரிதானா? ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் எல்லாமே. ரொம்ப ஈஸியா நம்ம என்ன செய்யலாம்? அந்த ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்க 10th one 10th one. L of இது a plus b the whole square formulaல expand பண்ணுறேன். equal to L of t square plus 2L of t plus L of 1 equal to L of t square என்ன வரும்? 2 by s cube plus 2 into L of t என்ன வரும்? 1 by s square. L of என்னது? 1 by s. சரியா? அடுத்தது L of cos h at L of cos h at equal to s by s square minus a square. 11th one. L of
s by s square minus a square plus எல்லாம் sin 2t என்னது 2 by s square plus a square எல்லாம் t cube என்ன வரும் 3 factorial by s power 4 அப்ப 6 by s power சரிதானா 11th one போட்டாச்சு அடுத்தது 12th நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரம் நடத்துவேன் இது ரொம்ப ப்ரிலிம்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரம் இது பாருங்க 12th வந்து 5 into L of e power 8t நேராவே போட்டுடலாமே 5 by s minus 8 plus s by s square minus 9 plus 5 by s square plus 25 5 by s square plus 25 சரியா அடுத்தது பாருங்க நேத்து போட்ட மாடல் நேத்து போட்டிருக்க இந்த மாடல் எல்லாமே பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா என்ன செய்யும் நல்லா புரியும் sin a cos b க்கு நமக்கு ஃபார்முலா என்ன sin a cos b ஃபார்முலா என்னது sin a plus b 1/2 sin a plus b னா நமக்கு sin 12t plus sin a cos b sin a minus b sin 8t minus 4t அப்ப 4t plus cos cube 4t के L of cos x plus cos 3x அல்லது cos t plus cos 3t by 4 plus 5 into L of 1 plus 5 into another L of 1 answer நேராவே எழுதிடலாம் 1/2 12 by s square plus 144 plus 4 by 1/2 4 by s square plus 16 plus 1/4 அடுத்தது என்னது cos t plus cos 3t அப்ப s by s square plus 1 plus 3/4 ல s by 4 into s square plus 9 plus 5 by s ரொம்ப 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 சிம்பிளான விஷயம் இதில் நம்மளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார்முலா ஃபுல்லாக என்ன செய்யணும் தரவாக தெரியணும் மொத்த ஃபார்முலாவும் நம்மளுக்கு தரவாக தெரியணும் அப்படி தெரிஞ்சது அப்படின்னா நம்ம எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் என்ன செய்திடலாம் ஒர்க் பண்ணிடலாம் ஒரு 10 ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா இது ரிலேட்டடாக உள்ள ஃபார்முலா எல்லாத்தையுமே நான் ரீல்ஸில் கொடுத்துருக்கேன் அதையும் பார்க்கலன்னா பார்த்துட்டு இந்த ப்ராப்ளம்ஸை பாருங்கள் லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்ட் 1 பார்ட் 2லாம் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அதெல்லாம் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா புரியும் நல்லா தொடர்ந்து பாருங்கள் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை ரொம்ப ஈஸியாக நம்ம கூட சேர்ந்து என்ன செய்திடலாம் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் வாட்ஸ்அப் சேனலில் ஆட் ஆகிக்கோங்க இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள்